ஏய் உமா அண்ணா உன் மொபைல் கூட்டிட்டு வந்துட்டேன். எவ்வளவு நேரம்? சீக்கிரம் கூட்டிட்டு வர தெரியாதோ? எம்மா கூட ஒரு 5 நிமிஷம் அங்க பேசிட்டு நின்னுட்டேன். முருகனே வந்தாவ. அதான் என்னை உட்காருங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆமா, இவனுக்கு யார் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது? உமா நாமளா வாங்கி கொடுக்கல, என்னைய பார்த்து முறைக்காத. மாரி யார் வாங்கி கொடுத்தது? முதல்ல கையில தான் வச்சிருந்தான். எங்க அண்ணே வாங்கி கொடுத்திருப்பான்னு நினைக்கேன். உங்க அண்ணனுக்கு வேற வேலை இல்ல. கொண்டாடாத. ஐஸ்கிரீம்லாம் ஒண்ணு திங்க கூடாது. சளி இப்பதானே சரியா இருக்குது. அதுக்குள்ள ஐஸ்கிரீம். இத வாங்கி அங்க வச்சிட்டு பாப்கார்ன் ஏதாவது எடுத்து கொடுத்திருக்க கூடாதா? நானும் பாப்கார்ன் வாங்குனே வேண்டான்ட்டா நான் என்ன செய்ய முடியும்? நீ சொன்னா 2 நேரம் அழுவா இருந்தாலும் முடியும். நீ ஏன்ட்ட அப்படியே இருக்கான், என்னைய போட்டு அடிக்கல செய்யான். அடிக்கல செய்வன சொல்வ? ஆமா மைனி, அடி வாங்கிட்டு தான் இருக்கேன் இவங்கிட்ட. ஒரு பக்கம் அவன் அம்மையும் அடிக்கா, ஒரு பக்கம் அவன் அடிக்கான். எம்மா என்ன பாடா இருக்குவிய நடுவுல இருந்து. காணி மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்ல. உமா அந்த ஐஸ்கிரீம் கொண்டா. ஏன் எதுக்குக்க? இல்ல எங்க வீட்டுக்காரவி வாங்குனதே கொண்டா. நீங்க தான் சாப்பிட கூடாதுல. நீ சாப்பிட்டாலும் உம்மாவே அழுவா. நான் சாப்பிட்டா ஒண்ணு இல்லல, நான் சாப்பிட்டுக்கிறேன். அட பாவி, பாத்தியல உங்க மைனியே. நல்ல டேஸ்டா இருக்கா. ஏல அழாத, அமைதியாரு. மைனி ஒரு சின்ன பாயிண்ட் இருந்து இப்படி புடுங்கி திங்கறிய. நீங்க தான அவன் திங்கோடாதுன்னு நீ மாதிரி கையில இருக்க அவனுக்கு ஆசை எதன இருக்கோ அத வாங்கி ஒரே வயல போட்டாச்சி. நல்ல ஐடியா தான். ஆமா செல்வா, என் மொப என்ன செஞ்சிட்டு இருந்தா? அவ பாப்கார்ன கையில வச்சிட்டு நின்னுட்டு இருந்தா. எனக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னேன், பத்துக்கு வாங்கிட்டே வரல பரவா. ஒத்தைக்கு நின்னு சாப்பிட்டுட்டு இருக்காளோ? அந்த பிள்ளை வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லிருப்பா. எங்க அண்ணே விட்டுருக்க மாட்டானா இருக்கும். வாரியான்னு கேட்டதுக்கு இல்ல நாங்க நிக்கின்றால. ஆனாலும் உங்க அண்ணே இப்படி வந்து வாச்சிருக்காரு பாரு எனக்குன்னு. எக்க பைய சாப்பிட போமா. இருலட்சுமி அவ்வளவுதான் முடிச்சிட்டாவன்னு நினைக்க. யார மட்டும் சொல்லட்டு மாறி முன்னாடி போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு குடுக்க வேண்டிய ரூபாய் கொடுத்துட்டு அந்தல போவனே. ஏக்கா இதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கா கொடுக்கணும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பேர் வைக்கிறதுக்கு ரூபா கொடுப்பாவளா? கொடுக்கணும் லட்சுமி. யாருன்னா ஒரு மண்டபமா வச்சு சாப்பாடுலாம் முடியவல்ல, அதனால கொடுக்கணும். வீட்டுக்கு கூப்பிட்டா கொடுக்காண்டாமத்துக்க. நீங்க எவ்வளவுக்கா கொடுக்க போறிய? நான் ஒரு 500 ரூபா வச்சிருக்கேன் லட்சுமி. ஏக்கா அவ்வளவு கொடுக்கணுமா? பிள்ளை பிறந்த நேரமும் ஒரு துணி எடுத்து கொடுத்தோம்ல. ஆமா லட்சுமி, இப்படி அவளை கூப்பிட்டுருக்காவல நம்மளெல்லாம் மதிச்சு. இப்போம்லாம் 500 ரூபா 50 ரூபாய்க்கு சமமா மாறி போச்சு. மாறி கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? நீ ஒரு 200 ரூபா போல கூட போவாதான். என்னையவே ரொம்ப ராணிக்கா நிப்பாவளா, அதனாலதான் கொடுக்க வேண்டியதா இருக்கு பத்துக்க. சரிக்கா. ஏ சின்ன பொண்ணே. என்னக்கா? எது நீ மொய் எவ்வளவு வைக்க போற? 2000 ரூபாய்க்கு. சின்ன பொண்ணே, கம்மல் செய்யணும் எதுவும் தங்கத்துல எடுத்து கொடுக்கலையா? இல்லக்கா ஒரு மாதிரி போட போறேன். மொய் எழுதி 2000 எழுத போறேன்னு சொன்னேன். அங்க தொட்டில கடத்துவல, அப்ப போய் நாங்க போட்டு விடணும். ஓ சரி சின்ன பொண்ணே. லட்சுமி நீ அவட்ட போய் கேட்டடக்கா. அவ வீட்டு சொந்தக்காரில. அவ கண்டிப்பா நகை போடணும்லாமா? மாதிரி மொய் எழுதியான்னு கேக்கா. மறந்து போயிட்டேங்க. சும்மா எல்லாத்தையும் கேட்க மாதிரி கேட்டேன். இவரெல்லாம் எவ்வளவு எழுதியாள்வலா? எவ்வளவு எழுதிட்டு போறாள்வ. ஒவ்வொரு ஆள்கிட்டயே கிடந்து கேட்டு எடுக்காத. நீ 200 250 எழுது. உன்னால முடிஞ்சதை எழுது. யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. அப்படியாக்கா? அப்போ ஒரு 250 படி என்ன? சரி லட்சுமி. இவன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். சந்தியா, என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வாரியா? என்ன பேசணும்? இந்த அத்தலா இருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் வா. சரி அப்புறமா வரேன். நீ இப்படி பாத்துட்டே இருக்காத. எல்லாரும் சாப்பிட போகும்போது வரேன். ஓகே ஓகே. ஓகே. எப்படி பார்க்காம இருக்குது? லூசி, பார்க்காம இருந்தனா கேக்கனா? சந்தியா? ஏதே என்ன ஒரே சிரிப்பா இருக்குவே? இல்ல தே சும்மாதான். சரி. அம்மா இவிய கிட்ட இருக்கவன மறந்தே போயிட்டேன். மைனி நம்மளும் உள்ள போயிருவோமா? ஆமா, இனி ஆள் வரும்போது வர மாதிரி இல்லல. பிள்ளைக்கு பேர் வைக்க ஏதாவது பாப்போம். ஆமா எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்த சிந்து பிள்ளை என்கிட்ட கூட சொல்லல இன்னும் பேர. அப்படியே நான் உங்களுக்கு தெரியும் நினைச்சேன். ஆல்பின்ட்டையும் கேட்டு அவனுக்கு எனக்கு தெரியாதுன்ட்டான். அவங்களுக்கு எல்லாம் தெரியாதான் தெரியும். நம்மளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லல. அப்படியா? நான் சிந்து ஆல்பின்ட்டையும் சொல்லலையோன்னு நினைச்சிட்டேன். அது எப்படி புருஷனுக்கு தெரியாம பேர் வைப்பா? 2 பேரும் தான் பேர் பார்த்துட்டு நடந்தாவ. ஏதோ செலக்ட் பண்ணாவ. என்னதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லல. அதான் இப்ப தெரிய போவல. உள்ள போவோம். ஆட்டுமைனி வாங்க. சரிமா, பேர் சொல்லிடுவோமா? சொல்லுங்க ஃபாதர். சீக்கிரம் சொல்லுங்க, அதுக்கு தானே வெயிட் பண்ணியோம். எப்படியும் நேம் நல்ல கியூட்டா வைப்பாவ. இவிய வைக்க நேம்லாம் வாயில நுழையாத. ஆமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள எல்லாரும் அப்படிதான் பேர் வைக்காவ. சொல்லியே முடிய மாட்டேங்குது சொல்லியே பேரலாம். இக்குழந்தையின் பெயர் ஜெஃப்ரின் ஜொஹானா. வாவ், பேர் சூப்பரா இருக்கு. என்ன பேரு? ஒண்ணு புரிய மாட்டேங்க. சொன்ன மாதிரியே ஒண்ணு வாயில நுழைய மாட்டேங்க பாருங்க. இது பேர் அழகா இருக்குல, ஜெஃப்ரின் ஜொஹானா. ஆமாட்டி, நம்மளுக்கு தான் பேர் வச்சாவல. சந்தியா பூமாரி பாரு எவ்வளவு ஸ்டைலா வைக்காவ. இனி இந்த குட்டி பாப்பா எப்படி கூப்பிடுவாவ? ஜெஃப்ரி குட்டின்னு கூப்பிடுவாவ. ஏடி ஜோ குட்டின்னு கூட கூப்பிடலாம். ஆமா பத்தியா
பேர் மாதிரி வருது. என் பேர்லாம் சொன்னா சிரிக்கதான் செய்யணும். சர்ணிய சருன்னு தான் கூப்பிடணும், இல்லனா மீன் கூப்பிடணும். என்னன்னு இருக்கும்? அப்படி கூடதுக்கு உன் முழு பேரை கூட்டிட்டு போயிடலாம் மதி. எனக்காவது சந்தி சந்தின்னு சொல்லலாம். சண்டின்னு சொன்னா நல்லா வாட்டி இருக்குது. உன் பேரை அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஒருவேளை அதான் அம்மா எருமன்னு கூப்பிடியால? ஆமா, அப்படி கூட இருக்கலாம் பத்தியா. நம்ம பேரை கியூட்டா கூப்பிட முடியலன்ட்டு எருமைன்னு அழகா கூப்பிடியாம. உமால பேர் சூப்பரா இருக்கலாம் பிள்ளைக்கு. ஆமா, இப்ப சொல்லுங்க. நம்ம கனிக்கு வேற ஏதாவது பேர் வைப்பவங்க கொஞ்சம் ஸ்டைலான்னு சொன்னதுக்கு கனி பழம் பூண்டு கிடந்திய இப்ப இருந்துகிட்டு நல்லா இருக்குங்கிறிய. அது அந்த நேரம் அவ்வளவுதான் மூளை. சரி இது நல்லாதான் இருக்கும்னு வச்சாச்சு. இப்பதான் ஒவ்வொருத்தையிலும் வைக்கிறத பார்த்தா ஆசையா இருக்குது. ஆசையா இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அமைதியா இருங்க. அமைதியா ஏன் இருக்கணும்? இன்னொரு கேர்ள் பேபி பெத்து அதுக்கு சூப்பரா பேர் வைக்கலாம். ஆமா, வைப்பிய வைப்பிய. நீங்க பிள்ளை பெத்தா அந்த கஷ்டம் தெரியும். வாயை மூடிட்டு நடக்கத பாருங்கன்னு. நீ சொன்னதுக்கு சொன்னமா, வேற ஒண்ணும் சொல்லல. ஷெஃப்ரின் ஜோஹன்னா மீனிங் Shefrin is happiness and Johanna is God is my gracious. Full name meaning is Grace of Happiness. கரெக்டா சிந்து? ஆமா ஆமா, கரெக்ட்டா ஃாதர். சரி, அத பிள்ளைகிட்ட போய் அப்படி முன்னார சொல்லிருங்க. ஓகே ஃாதர். சொல்லுவோமாங்க? சொல்லுவோம். ஷெஃப்ரின் ஜோஹன்னா, ஷெஃப்ரின் ஜோஹன்னா, ஷெஃப்ரின் ஜோஹன்னா. சரி, இனி குழந்தையை பார்க்கவங்களா வந்து பாருங்க. ஃாதர் ஒரு நிமிஷம். சொல்லு அல்வின். இல்ல ஃாதர், இந்த நேரத்துல என் ஒய்ஃப்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னப்பா, நேமிங் செரமனில ஒய்ஃப்க்கு கிஃப்டா? எல்லாரும் பேபிக்கு தான் கிஃப்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு. அது கரெக்டா ஃாதர். ஆனா அந்த அழகான பேபியை பெத்து கொடுத்தது இவ தானே. எங்க மகாராணிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல. எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. என்ன தர போறவ? அதுவும் கரெக்டா, 100க்கு 100 உண்மை. குழந்தைதான் குழந்தை பிறந்த உடனே கொஞ்சிட்டு இருக்காவ. குழந்தை பெத்தவியில ஒண்ணுமே கண்டுக்கிறது கிடையாது. யார் எப்படி இருக்கா, நல்லா இருக்கியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. இப்படி இருக்க நிலையில நீங்க இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கேன்னு சொல்லுதீல, என்ன கிஃப்ட்னு வந்து சொல்லிருங்க. அத அவங்க வாயாலே சொல்லுவாங்க. என்னதுங்க, ஏன்ட்ட நீங்க ஒண்ணுமே சொல்லலல? சொல்லலதான், இப்ப சொல்லை. காக்கி என்னங்க? என்ன? நிஜமாவா? ஆமா சிந்து, இது நம்ம காரு. எப்படிங்க? அதான் உன்கிட்ட சரியா பேச மாட்டேங்க, வேலை வேலைன்னு பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னல. வீட்டு கூட வர மாட்டேங்கிறிய, பிள்ளை கூட பார்க்க மாட்டேங்கிறிய, பாசமே இல்ல, அப்படி இப்படின்னு பேசினல்ல. எல்லாம் இதுக்காண்டிதான் ராத்திரி பகலுமா உழைச்சேன். இன்னைக்கு காலையில என் கூட ஒரு சண்டை போட்ட ஞாபகம் இருக்கா? ஆமா. அது கூட 12 மணிக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னது காரை தான். ரூபாலாம் நான் யார்ட்டையுமே இதுவரை கடனே வாங்கல, இன்னும் வாங்க மாட்டேன். நம்மளுக்கு பொறுமையா எல்லாமே கிடைச்சாலும் நம்ம உழைப்புல வாங்கினதா இருக்கணும், கடன் வாங்கி வாங்க கூடாதுன்னு நினைப்பேனா. அதனாலதான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன் சிந்து. கார்ல போகணும்னு உனக்கு ரொம்ப ஆசை. அதனால அந்த ஆசை எப்படியாவது நிறைவேற்றணும். நீ வீட்டுக்கு வரும்போது நம்ம கார்ல உன்னைய கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு உழைச்சேன். மன்னிச்சுக்கோங்க. ஏன் லூசு, அழாத அழாத சிந்துமா. உங்களை நான் தப்பாவே நினைச்சிட்டு இருந்தீங்க. நீங்க எங்களுக்காண்டி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல பாருங்க. நம்மள பிடிக்கல, வர வர இப்படி ஒதுங்கி போறாவ, வேலை வேலைன்னு அதையே பார்த்துட்டு இருக்காவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் எங்களுக்காண்டி தானா? ஆமாமா, உன்னை விட்டு நான் எங்க போவேன்? அடிக்கடி கார் காண்டி பிரச்சனை வந்துட்டே இருந்தல. அதனாலதான் இந்த காரை உனக்கு இன்னைக்கு தரணும்னு முடிவு பண்ணேன். ஐயோ, பார்க்கவே அழகா இருக்க. நீங்களும் தான் இருக்கிறீங்களா? இப்படி ஒரு கார் பிரசன்ட் பண்ணி இருக்கிறீங்களா? நீ கார் கேட்டு என்னைக்கு அடம் பிடிச்சா? ஆமா, அடம் பிடிச்சிட்டாலும் என் புருஷன் இந்த எலிவரட்டியே வச்சிட்டு இருக்காரு. ஒரு நல்ல பைக் வாங்குவோம் சொன்னா கூட கேட்க மாட்டேக்காரு. இந்த நேரம் பார்த்து வெளியெல்லாம் இருக்காரு. பொண்டாட்டிக்கு கார்லாம் கொடுக்க. எடி பாத்தியா, வாட் a beautiful love story. ஆமாட்டி, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க. சின்ன பொண்ணுக்கு மர்மமே கலக்கல செய்யனே. பாருங்க லட்சுமி அக்கா, இவன்ட்ட இருந்து தான் கத்துக்கிடணும். சின்ன பொண்ணு வாண்டி ஏதாவது சொன்னானாவே? இல்லங்க, ஒண்ணுமே சொல்லல. அழாதன்னு சொல்லிங்களா? சரி, அழல. வா, அப்படி வெளியே வா பாப்போமா. சரிங்க. ஃபாதர், புதுசா காரம் அப்படி வாங்கிட்டோம். அப்படி பிரேயர் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா வாங்க, வெளியே போலாம். வாங்க ஃாதர். அப்படி பிள்ளையும் தூக்கிட்டு வாங்க. சரி ஃாதர். வாவ், சூப்பரா இருக்குங்க காரு. உனக்கு பிடிச்சிருக்கா சிந்து? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது எப்படி பிடிக்காம போவோம்? அதுவும் கல்யாணமான புதுசுல நான் ஒருக்க உங்க கூட பைக்ல வரும்போது கார்ல இந்த கலர் பிடிக்கும்னு சொன்னோம்ல, அத ஞாபகம் வச்சு தான் வாங்குனீங்களோ? நீயும் ஞாபகம் வச்சிருக்கிறியோ? ஆமா, எப்படி மறக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் 7 சீட்டரா வாங்கிட்டீல. ஆமா, ஃபேமிலியா எங்கேயாவது பொண்ணா போலாம்ல. ஆமாங்க. விஜயா. என்ன? இல்ல, மர்மமே கார்ல வாங்கிருக்கவ ஒரு வாரத்தை நம்மகிட்ட சொல்லி இல்ல ஒன் டே தான் சொன்னாப்ல. ஏன்ட்ட என்ன சொல்லுவாவ, உங்கள்ட்டே சொல்லல? பாரு, எல்லாம் இஷ்டத்துக்கு நடக்குது. எங்க அவிய ஒரு குடும்பமாயாச்சு. அவிய பொண்டாட்டிக்கு சந்தோஷப்படுத்தணும்னு வாங்கிருக்காவ. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாவ. நல்ல கதையா இருக்குவே. இல்ல, நான் கார் வாங்கி தரேங்கிறதுக்கு வேண்டாம் வேண்டான்ட்டு இப்ப பாரு எடுத்திருக்கவே. எங்க பொறாமையே படுதியே. நம்ம பிள்ளைதான் அந்த கார்ல போக போகுது, சந்தோஷப்படுங்க.
ஃபாதர் பிரேயர் பண்ணிடுறீங்களா? சரிப்பா, பண்ணிடலாம். மகா கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளிலும் பிள்ளைகள் வாங்கி இருக்கிற இந்த வாகனத்திற்காக உமக்கு நன்றி. இன்னும் பல வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்படைய வேண்டும் ஆண்டவரே. இந்த வாகனத்தை உங்களுடைய பிள்ளைகள் ஓட்டி செல்லும் போது எந்த விபத்துகளோ எந்த பிரச்சனைகளோ ஏற்படாமல் நீர் தாமை காத்துக் கொள்வீராக. உந்தன் திருக்கைகளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் திருப்பெயரால் ஆமேன். God bless you. Thank you father. சரி, நான் அப்ப அப்படியே கிளம்பட்டா? ஐயோ இல்ல, சாப்பிட்டுட்டு போங்க. அப்படியா? ஆமா, பத்தி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி போறேன். மாமா கொஞ்சம் நீங்களும் கூட போவாங்க. சரி மர்மோன போறேன். கார் வாங்கணும்னு வேலை வாங்க என்னைய. சிந்துமா அப்படி பின்னாடி வந்து பாக்குறியா? இங்க பத்தியா பின்னாடி பேர் எழுதிருக்கும் பாரு. எங்க சூப்பரா எழுதிருக்கீங்க. ஆல்பின் சிந்து ஜெகன்னா. பிள்ளைய நடுவுல படுத்தீனே. ஆமா, நடுவுல பட்டாதானே அடுத்து இன்னொன்னு அடுத்து அதுக்கு கீழே எழுதலாம். நல்ல மூலனா பிளான் பாருங்க. கார்ல ஒரு ரவுண்ட் போமா? ஆமா, இப்ப போனோம்னா எல்லாரும் தொலிய உரிச்சுடுவாவ. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு என் செல்ல குட்டியை தூக்கிட்டு அந்த கார்ல போயிட வேண்டியதுதான். எங்க ஹனிமூன்கா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்த பிறகு ஹனிமூன் கேக்குது நம்ம வீட்டுக்கு. சரிங்க போலாம். எங்க அதே மாதிரி இன்னொரு ஆசை இருக்கு, சொல்லட்டா? என்ன சிந்துமா? எங்க நம்ம இப்ப சின்ன வீட்ல தானங்க இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இவ்வளோண்டு வீட்ல இருக்கிறதுக்கு இடம் பத்தல. அதனால நம்மளுக்கு ஒரு ரூமு, மாமனார் மாமியாருக்கு ஒரு ரூமு, மாறி இனி அல்ஜினுக்குலாம் கல்யாணம் ஆகும்ல, அதனால அவனுக்கு ஒரு ரூமு, அதுக்கு பிறகு நம்ம பொம்மிக்கு ஒரு ரூமு, இவ்வளவு வச்சு நல்ல பெரிய வீடா கட்டணும். எல்லாரும் நம்ம சேர்ந்து ஒரே வீட்ல இருக்கணும். இதெல்லாம் பெரிய ஆசைமா? இந்த கார் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிட்டு. கொஞ்சம் போரு, பிறகு பாக்கலாம். இனி அல்ஜின்லாம் வளர்ந்து அவன் இனிமே சம்பாதிச்ச பிறகு அவன் எப்படி யோசிக்கானோ தெரியாது. நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கானா இல்ல தனியா வீடு கட்டணும்னு என்ன நினைக்கானோ தெரியாதுல. எல்லாம் பிறகு பாத்துக்கிடலாம். அதுக்கு நேரம் வரும். ஆல்பின், ஏமா இதுக்காண்டிதான் இப்படி ராத்திரி பகலமா வேலை பாத்தியா? எத்தனை நாள் என்கிட்ட ஏச்சு வாங்கிருப்பா? அப்பமாவது ஒரு வார்த்தை சொன்னியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே உன்னையும் நினைச்சா. ஆமா ஆமாமா. ஏமா கார் நல்லா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. கலர் சிந்துக்கு பிடிச்ச கலராமா? ஆமா மாமா, நானே நினைச்சு பார்க்கல இந்த கலர்ல வாங்குவானே. கரெக்ட்டா ஞாபகம் வச்சு வாங்கிருக்காவ. ஒரு நாள் சொன்னா அப்போ. அப்படியா? ஆனால நம்ம வீட்டுக்குலாம் கார் வந்து நிக்கும்ல நான் நினைச்சதே இல்லம்மா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இடத்துல உள்ளவே வாங்கியது நீ வாங்கியிருக்கா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டு முன்னாடி இனி ஒரு கார் நிக்க போகுது. ஆனா அந்த காரை உடது கூட நம்ம வீட்டு முன்னாடி இடம் இல்லையடே. கடவுள் இது வாங்குறதுக்கு உதவி செஞ்சிருக்காருல. இனி அப்படி படிப்படியா ஒரு லேண்ட் வாங்குவோம், ஒரு வீடு கட்டுவோம், எல்லாமே செய்யலாம். ஆமா மக்களே, ஆனா நீ ரொம்பவும் போட்டு கஷ்டப்படக்கூடாது. உன் உடம்பையும் பாத்துக்கிட்டணும்ல. நீ ராத்திரியும் பகலமா வேலை பார்த்து ஒண்ணு சரியா சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காம இருந்ததுல எனக்கு தெரியும்ல. அந்த மாதிரி நீ இருக்க கூடாதுன்னு பொறுமையா வாங்கிக்கிடலாம். வா பொம்மி. பொம்மி கார் நல்லா இருக்குவா? ஒரு ரவுண்ட் போலான்னு. ஆமா, இதனால என்கிட்ட எத்தனை ஏச்சு வாங்கிருக்காவ தெரியுமா? ஆனாலும் சொல்லல, சர்ப்ரைஸா. சிந்துமா, பிள்ளைய அங்க தொட்டில போய் போடுமா. நகை போடணும்ட்டு அங்க வெயிட் பண்ணியா பத்துக்க. நீ போனாதானே கரெக்டா இருக்கும். ஆமா பத்தியில ஐயா நான் மறந்துட்டேன். காரை பார்த்துட்டு இந்தலே நின்னாச்சு. என்ன போறேன். போ மக்களே, நீயும் போ, அவகிட்ட நின்னுக்க. சரிம்மா, அப்படியே நம்ம வீட்டு பக்கம் இருந்து வந்த வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்கன்னு. வீட்டுக்கு வேணும்னு எதுவும் கேட்டாலும் எடுத்து கொடுங்க. அதை நான் பாத்துக்கிட்டேன் போ. சரி, இப்ப நாங்க முன்னாடி போய் நிக்கேன். ஆட்டு எங்க? என்னம்மா? ராணியக்கா வீட்டுல இருந்து வந்தவல்ல, அவிய பக்கத்துல இருந்து அவிய தோழிகள்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? இல்ல, நான் கூப்பிட்டேன் சாப்பிட வாங்கன்னு. போட்டோ எடுத்துட்டு தான் வருவோன்ட்டு உள்ள உட்காந்துருக்காவ. ஆனா பரவாயில்ல பத்தியலாங்க, எல்லாரும் வந்துட்டாவல்ல. ஆமா, பிள்ளைகளை கூட பள்ளியிடத்துக்கு அனுப்பாம கூட்டிட்டு வந்துட்டாவல. பரவாயில்ல பத்துக்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவிய வீட்டு வெள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கண்டிப்பா போகணும்னு. நம்மள குடும்பமா போகணும். சரி விஜயா, போயிடலாம். இவளுக்கு கவலையை பாருங்க, எப்படி லீவ் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கா. ஏடி வா, எங்க வாங்க போலாம். எங்க போனோம்? பிள்ளைக்கு செயினும் காப்பும் போட்டு வந்துருவோம். ஆட்டு வா. அல்ஜின் அங்க பந்தி பரிமாறி இடத்துல நிக்கா நமக்குள்ளே. சரி, செயினும் காப்பும் அப்படிதானே? ஆமா ஐயா. ஒரு மோதிரமா எடுத்துக்கலாமோன்னு தோணுது. அது இனி உங்க பியாத்தி உங்க கூட தானே இருக்க போறா. ஒவ்வொன்னா எடுத்து போடுங்க. போட்டு அழகு பார்க்க வேண்டியது நம்ம வேலை. ஆமா பத்தியா. சரி, எல்லாருக்கும் முன்னாடி அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. இப்ப போட வேண்டிய கட்டாயத்துக்கு போடுவோம். அதுக்கு பிறகு பிறவா வாங்கிடலாம். ஆமாங்க, சரி வாங்க.